ஓம் மகா கணபதியே நமக. ஓம் ஆதித்யாய திங்களாய குஜாய புதாய குருவாய சுக்குராய சனீஸ்வரவாய ராகவே கேதவே நமக. நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது குருமார்களை வணங்கிக் கொண்டு இப்பொழுது லக்கணத்தின், அதாவது மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கும் அவர்களின் குணங்கள், செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். பிறந்தது முதல் நல்லவைகளை மட்டுமே அனுபவித்து வாழ்வின் உயரத்துக்கு செல்வும் அதிர்ஷ்டசாலியின் ஜாதகத்தில் லக்கணம், லக்னாதிபதி அமைப்புகள் மிக வலுவாக இருக்கும். இது போன்றவர்களின் ஜாதகத்தில் அவர் பிறந்த லக்கணம் சுப ஒளி பொருந்திய கிரகங்களால் பார்க்கப்பட்டோ அல்லது சுபர்கள் லக்கணத்தில் அமர்ந்தோ இருக்கும். கூடுதலாக லக்னாதிபதியும் சுபர்களால் பார்க்கப்பட்டு அல்லது அவரே சுபராகி சுபரோடு இணைந்திருப்பார். சனி, செவ்வாய் போன்ற பாவர்கள் லக்கணத்தின் தலைவராக அமையும் பட்சத்தில் இவர்களும் சுபத்துவ சூட்சுமோடு அடைந்திருப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் 8 கிரகங்களும் வலுவாக இருந்து லக்னாதிபதி மட்டும் பலவீனம் அடைந்திருந்தால் அது அவயோக ஜாதகம்தான். ஆனால் லக்னாதிபதி தவிர்த்த 8 கிரகங்கள் பலமற்று இருந்தாலும் லக்கண ராஜன் மட்டும் சுபத்துவ சூட்சும வலுவோடு இருந்தால் அது நிச்சயம் யோக ஜாதகமாகும். மற்ற கிரகங்கள் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவர் ஒருவரே செயல்பட்டு ஜாதகரை ஓரளவிற்காவது முன்னுக்கு கொண்டு வந்து விடுவார். ஆனால் லக்கணமும் லக்னாதிபதியும் பலவீனமாக இருந்தால் ஜாதகர் முன்னுக்கு வர இயலாமல் எல்லாவற்றிலும் தடைகளை சந்திப்பார். ஜாதகத்தின் உயிர் என்று சொல்லப்படக்கூடியது லக்கணம் மற்றும் லக்னாதிபதி அமைப்புகள் மட்டும்தான். உடலுக்கு கை, கால், கண் போன்ற உறுப்புகள் அவசியம்தான். ஆனால் அவற்றிலும் மேலாக உறுப்புகளை இயங்க வைக்கக்கூடிய உயிர் உடலுக்கு இருந்தே தீர வேண்டும். உயிர் இருந்தால்தான் உடல் இயங்கும். ஒரு ஜாதகத்தின் உயிர் உகந்தவர் லக்னாதிபதி மட்டும்தான். ஒரு மனிதனின் பிறந்த லக்கணம், ராசி இரண்டையும் கலந்து பிரதிபலிப்பவனாக இருப்பான். லக்கணம், ராசி இரண்டின் குணங்களும் அவனிடம் இருக்கும். இதில் எது வலுவாக இருக்கிறதோ அந்த அதிபதியின் குணங்கள் ஜாதகரிடம் தூக்கலாக இருக்கும். லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருப்பவருக்கு அதன் அதிபதியின் குணங்கள் அப்படியே இருப்பதை கண்கூடாக காண முடியும். லக்கணம், லக்னாதிபதியை ஒட்டியே ஒரு மனிதனின் அனைத்து அமைப்புகளும் செயல்படும். லக்னாதிபதி கிரகத்தின் தன்மைகளைத்தான் அந்த மனிதன் கொண்டிருப்பான். 12 லக்கணங்களுக்கும் தனித்தனியாக குண இயல்புகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. லக்கணம் மற்றும் அதன் அதிபதியின் பலம், பலவீனம், சுபத்துவம், சூட்சுமோடு ஆகியவற்றை பொறுத்து ஒரு மனிதனின் நடத்தை மற்றும் குணங்கள் கூடுதல் குறைவாக அமையும். ஒரு ராசியின் இயல்புகளை தெரிந்து கொள்வதற்காகவே 12 ராசி வீடுகளும் நுணுக்கமான வகையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மேசம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 வீடுகளும் ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் வரை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த 12 பகுதிகளுக்குள் ஏதேனும் ஒன்றில் ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தை வைத்து அந்த ராசி வீடு அவரின் லக்கணம் எனப்படுகிறது. ஜோதிடத்தில் அந்த லக்கணம் எப்படிப்பட்ட குண இயல்புகளை கொண்டது என்று சொல்கிறோமோ அதை போன்றே அந்த மனிதனின் குணம் அமைந்திருக்கும். லக்கணம் என்பது தோராயமாக 2 மணி நேரம் கொண்டது. 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் 12 லக்கணங்களும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி மாறி
அமைந்து ஒரு நாளில் ஒரு முழுச்சுற்றாக முடிவடையும். ஒவ்வொரு 2 மணி நேரங்களிலும் உலகில் பிறப்பவர்களின் குண இயல்புகள் மற்றும் நடத்தைகள் மாற்றம் இருப்பதை உணரப்பட்டு அன்றைய ஞானிகளால் ராசி வீடுகளின் குணங்கள் பகுத்தறிந்து நமக்கு சொல்லப்பட்டன. உதாரணமாக, மேசம் என்பது ஆட்டை குறிப்பதாகும். ஆடு தனித்திருக்காது, மந்தையோடு சேர்ந்து வாழும், எப்போதும் சுறுசுறுப்பாக தெரியும், வீண் சண்டைக்கு சென்று முட்டிக்கொள்ளும். குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேர அமைப்பில் பிறப்பவரின் குணங்கள் ஆட்டின் இயல்புகளை ஒத்ததாக இருந்ததை அறிந்தே அந்த பகுதிக்கு மேசம் என்று பெயர் வைக்கப்பட்டது. அதனடுத்த 2 மணி நேரத்தில் பிறப்பவரின் இயல்புகள் காளையின் குணங்களை பிரதிபலித்ததால் மேசத்தை அடுத்த 2 மணி நேர பகுதிக்கு காளையின் பெயரில் ரிஷபம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இதுபோன்ற ராசியின் இயல்புகள் கணிக்கப்பட்டன. அவை சரியாகவும் இருந்தது. இதையும் தாண்டி பிரபஞ்சத்தின் ஆதிக்கம் நமது பூமியின் மேல் தாக்கம் ஏற்படுத்துவதை உணர்ந்து சரம் சிரம் உபயராசிகள், ஆண் பெண் ராசிகள், நெருப்பு நிலம் காற்று நீர் ராசிகள் என 12 ராசி வீடுகளும் மிக நுணுக்கமாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜோதிடம் ஒரு அபாரமான விஞ்ஞானம் என்பதை ராசி வீடுகள் அமைக்கப்பட்ட அவை பிரிக்கப்பட்ட விதத்தை வைத்தே உணர முடியும். அதிலும் சரஸ்திர உபய இயக்கங்கள், நெருப்பு நிலம் காற்று நீர் ராசி தத்துவங்கள் நமக்கு சொல்லப்பட்ட முறை பிரமிக்கத்தக்கது, கற்பனைக்கும் எட்டாதது. மேலே சொன்ன நுணுக்கமான விஷயங்களை கணித்து ஒரு மனிதனை பற்றி முழுமையாக அறிய முடியும். உதாரணமாக, மேசம் என்பது சரஸ்திர உபய அமைப்புகளில் சரராசியாகவும், பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு ராசியாகவும், காலபுருஷனின் முதல் ராசியாகவும் அமையும். இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் ஒரு அவசர குடுக்கியான துடிப்புள்ள கோபக்கார கிரகம். மேசலங்கிணத்தில் பிறந்தவர் செவ்வாயின் குணங்களை கொண்டிருப்பார். மேசலங்கிணத்தில் பிறந்தவர் துடிப்பானவராகவும், கோபப்படுபவராகவும், யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு விளைவுகளை பின்னர் சந்திப்பவராகவும், பொறுமை இல்லாதவராகவும், எப்போதும் துருதுருவென இருப்பவராகவும் இருப்பார். ஜாதகத்தில் செவ்வாயின் வலுவை பொறுத்தும் லக்கணத்தோடு பிற கிரகங்கள் தொடர்பு கொள்வதை கொண்டும் இந்த குணங்கள் சற்று கூடுதல் குறைவாக இருக்கும். ஆனால் அடிப்படை குணங்கள் இவைகள்தான். இது மாறாது. ரிஷபம் ஸ்திரத்தன்மையையும் நிலத்தத்துவத்தையும் கொண்ட ஒரு பெண் ராசி. இதன் அதிபதி சுக்கிரன், பெண் கிரகம். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் அழகுணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பார்கள். சுக்கிரன் கலைத்தன்மையுடைய கிரகம் என்பதால் இவர்களுக்கு கலை ஆர்வம் அதிகம் இருக்கும். கேளிக்கை விரும்பிகளாக, எதிலும் சொகுசுவாசிகளாக இருப்பதை விரும்புவார்கள். தன்னை வெட்டி காயப்படுத்துவதனையும் நிலம் பொறுத்து தாங்கி கொள்வதைப் போல இவர்கள் எதிலும் பொறுமைசாலிகள் இருப்பார்கள். நிதானமாகவே இருப்பார்கள். ஆனால் உறுதியானவர்கள். வளவளா குளவளா என்று இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். சுக்கிரனை அப்படியே பிரதிபலிப்பது இந்த ராசி. அடுத்ததாக மிதுனம் புதனின் வீடாகும். இது ஒரு உபய ராசி. பஞ்சபூத தத்துவத்தில் காற்றினை குறிக்கிறது. புத்திசாலித்தனத்திற்கு புதன் பிரதான அதிபதி என்பதால் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய திறமையால் பிழைப்பவர்கள் இவர்கள். உபயம் என்பது சரம் சிரம் ஆகிய 2 தன்மைகளையும் கொண்டதாகும். சில நேரங்களில் சுறுசுறுப்பாகவும் சில நேரங்களில் நிதானமாகவும் இருக்கக்கூடிய குணம் மிதுனத்திற்கு இருக்கும். புதன் பேச்சில் வல்லமை தரும் கிரகம் என்பதால் இவர்கள் பேசி பிழைப்பவர்களாகவும் இருப்பார்கள். உலகம் முழுக்க பரவியிருக்கும்
நவீன சாஃப்ட்வேர் கலாச்சாரத்தின் அதிபதி புதன் என்பதால் இன்றைய ஐடி துறையில் சாதிப்பவர்கள் பெரும்பாலும் புதனத்தைச் சேர்ந்தவர்கள்தான். மிக முக்கியமாக புதன் இரட்டை நிலையை குறிக்கும் ஒரு கிரகமாகும். ஆணுமற்ற பெண்ணுமற்ற குழந்தை பருவத்தை புதன் குறிப்பார். எனவே சில நிலைகளில் இவர்கள் இரண்டு விதமான நேர் எதிர் மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக கடகம். கடகம் சரராசியாக பெண் மற்றும் நீர் தத்துவத்தை கொண்டதாக அமையும். இதன் அதிபதி சந்திரன். தாய்மை பண்புகள் உள்ள கிரகம். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு கலப்படமற்ற அன்பையும் தனக்கென எதுவும் கொள்ளாமல் குழந்தைகளுக்காகவே அனைத்தையும் தந்து ஆளுவதைப் போல கடகத்தில் பிறந்தவர்கள் சுயநலமில்லாமல் பொதுநலவாதிகளாக இருப்பார்கள். அனைவரையும் அரவணைத்து செல்லும் ராசி இது. கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை திருத்தும் தன்மை கொண்டவர்கள். இதுவும் ஒரு தாயின் குணம்தான். சமூக அக்கறையும் பொது வாழ்வில் விருப்பமும் இவர்களிடம் இருக்கும். எதையும் விரைவாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள். ஒத்தி வைப்பது இருக்காது. சந்திரனைப் போலவே எப்போதும் ஓடிக்கொண்டு இருப்பார்கள். அடிக்கடி மாறுவார்கள். அடுத்ததாக சிம்மம். சிம்மம் சிரம் எனப்படும் நிலைத்திறமை கொண்ட நெருப்பு ராசியாகும். இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசியின் அதிபதி சூரியன். ஜோதிடத்தின் தலைவன் சூரியன்தான். சூரியனை சுற்றியே அனைத்தும் இயங்குகின்றன. எனவே சிம்ம லக்கினத்தில் பிறந்தவர்கள் எதிலும் தலைமை தாங்குவதையும் தன்னை சுற்றியே எல்லாம் இயங்க வேண்டும் என்பதையும் விரும்புவார்கள். எதிலும் முதல் நிலையில் இருக்க துடிப்பவர்கள் இவர்கள்தான். தன்னை முன்னிலைப்படுத்தியே அனைத்தும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். நம்பியவர்களை எந்த நிலையிலும் காப்பாற்றுவார்கள். அதிகாரம் செலுத்த விரும்புவார்கள். ஆளுமை திறன் கொண்டவர்கள். எங்கிருந்தாலும் அங்கே முதலில் இருக்கும்படி பார்த்து கொள்வார்கள். எதிலும் நிலையாக இருப்பார்கள். அடிக்கடி மாறும் குணம் இவர்களிடம் இருக்காது. ஜாதகத்தில் சூரியன் வலுவை பொறுத்து மேலே சொன்ன குணங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். கன்னி புதனின் இன்னொரு ராசியாகும். இது பெண் ராசி. அதிலும் இளம்பெண்ணை குறிப்பது. மாறும் மற்றும் நிலைத்திருக்கும் குணமும் கலந்த உபயராசி. பஞ்சபூத தத்துவத்தில் நிலத்தை குறிக்கக்கூடியது. புதனின் அடிப்படை குணமான புத்திசாலித்தனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். எதையுமே அறிவு கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள்தான். ஆராய்ச்சியாளர்கள். இவர்களின் அனைத்து செயல்களிலும் இளமைக்கே உரிய ஒரு நளினம் இருக்கும். வயதானவர்களாக இருந்தாலும் மனதில் இளமையாக இருப்பார்கள். கணித திறன் கொண்டவர்கள். புதனின் இன்னொரு ராசியான மிதுனத்தைப் போல அல்லாமல் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். சாஃப்ட்வேர் துறையில் சாதிப்பவர்கள். எதிலும் சரியாக இருக்க வேண்டுமென்று எண்ணுபவர்கள். மற்றவர்களிடம் அதையே எதிர்பார்ப்பார்கள். அடுத்ததாக துலாம். துலாம் லக்கணம் சுக்கிரனின் இன்னொரு வீடாகும். இது ஒரு ஆண் ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் காற்று தத்துவத்தை குறிக்கிறது. ராசி அமைப்பில் மேன்மை மிகுந்த சரராசியாகும். துலாம் தராசினை குறியீடாக கொண்டதாகும். தராசு எப்போதும் வியாபாரியின் கையில் இருக்கும். துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் சிறந்த வியாபாரிகளாக இருப்பார்கள். வேலை செய்வதை விட சொந்த தொழில் செய்வதை விரும்புவார்கள். இவர்களின் சிறப்பு குணம் என்னவென்றால் சென்டிமெண்ட் இல்லாதவர்கள். யார் தவறு செய்தாலும் அதை தவறுதான் என்று உறுதியாக சொல்வார்கள். கொள்கை பிடிப்பாளர்கள். எதற்கும் மசியாத உறுதியான எண்ணம் கொண்டவர்கள். எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்தில் நேராக சிந்தனையை செலுத்துபவர்கள். எதையும் சாதித்து காட்டுவார்கள். நடுநிலையாளர்களாக இருப்பார்கள். தொழில் அதிபர்களில் பெரும்பாலானோர் இந்த லக்கணத்தை கொண்டவர்கள்தான். லக்கண நாயகன் சுக்கிரனைப் போலவே உல்லாச விரும்பிகள். செயல்கள் எதிலும் ஒரு நளினம் இருக்கும்.
ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கலையாகவும் கலைத்தன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். காலபுருஷன் என்று உருவகப்படுத்தப்படும் ராசி கட்டத்தின் 8வது ராசியாக விருச்சிகம் அமைகிறது. இது ஒரு மறைவு பெண் ராசி. மர்மமான இடங்களை குறிப்பது. ஒரு மனிதனுக்கு மனோபலத்தை தரக்கூடிய சந்திரன் இந்த ராசியில் நீசமடைகிறார். பஞ்சபூத தத்துவத்தில் இது ஒரு நீர் ராசியாகும். ராசிகளின் அமைப்பில் ஸ்திரம் எனப்படும் நிலைத்தன்மை கொண்டது. சரம் என்பது இயங்கிக் கொண்டே இருப்பது. சிரம் என்பது நிலையானது. உபயம் என்பது இயங்கிக் கொண்டும் நிலைத்தும் இருக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட அமைப்பு என்பதை சென்ற சிறு நேரத்துக்கு முன்பு சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். ஜோதிடம் ஒரு மகா நுணுக்கமான கலை என்பதால் கடினமாக இருக்கும் விஷயங்களை திரும்ப திரும்ப யோசிப்பதன் மூலம், அதாவது மனதை அந்த விஷயத்தை பற்றியே சிந்திக்க வைப்பதன் மூலம் சொல்லப்படும் கருத்தினை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். கடகம் என்பது சரத்தன்மை கொண்ட நீர் ராசி. சரநீர் என்பது இங்கே எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் நீர் என்ற அர்த்தத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஆற்றில் நீர் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதால் கடகம் ஆற்றினை குறிக்கும் ராசியாகும். சிறுநீர் என்பது நிலைத்திருக்கும் நீர் என்பதால் நீர் ஓடாமல் இருக்க ஒரே இடத்தில் உள்ள கிணறு, குளம் போன்றவற்றை விருச்சகம் குறிக்கும். இயங்கும் நிலத்திற்கும் 2 குணங்களும் கலந்த உபயநீர் ராசி மீனம் என்பதால் ஓடும் மற்றும் நிற்கும் நீர் எனும் அர்த்தத்தில் மீனம் கடலை குறிக்கிறது. கடல் நீர் ஒரே இடத்தில் இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் நீரோட்டங்கள் உண்டு. எப்போதும் அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே நிலைத்தும் இயங்கியும் இருக்கும் உபயநீருக்கு மீனம் சொல்லப்படுகிறது. மற்ற தத்துவங்களையும் இதைப் போலவே புரிந்து கொள்வது ராசிகளின் குணங்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். விருச்சிகம் என்பது தேளின் உருவம் என்பதால் இந்த லக்கணக்காரர்கள் தேள் போல கொட்டுவார்கள். பழிவாங்கும் குணம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு குணம் லக்கண நாயகன செவ்வாயின் சுபத்துவ சூட்சுமங்களை பொறுத்துதான் மாறும். விருச்சகம் செவ்வாயின் ராசி என்பதால் மேசத்தைப் போலே இவர்கள் கோபக்காரர்களாக இருப்பார்கள். அதிகார விரும்பிகள், நிர்வாக திறமை கொண்டவர்கள். இரக்கம் என்பதை இவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பானவர்கள். காலை மிதிப்பவர்களை சும்மா விட்டுவிட மாட்டார்கள். சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு எண்ணத்தையும் காட்டு என்பதெல்லாம் இவர்களிடம் செல்லுபடி ஆகாது. பெரும்பாலானவர்கள் இராணுவம், காவல்துறை போன்ற சீருடப் பணி அதிகாரிகள், மருத்துவர்கள் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள்தான். ஜாதகத்தில் செவ்வாயின் வலுவை பொறுத்து கடுமையான கோபக்காரர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் நேர் எதிர் குணமாக உண்மையான அன்புக்கு எதையும் செய்வார்கள். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் தனுசு முதல் மீனை வரை உள்ள லக்கணக்காரர்களின் குணங்களும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.